ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. நிஃப்டி 50 169 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. 22,506 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. சென்செக்ஸ் 74,207 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. 477 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. பேங்க் நிஃப்டி எடுத்து பார்த்தீங்கன்னா 48,643 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. 153 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ட்ரெண்ட் போகிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட போர்ட்ஃபோலியோ எல்லாமே பிளட் பாத்தாக இருந்துச்சு. இப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகுது. ஆக்சிஸ் பேங்க் நிஃப்டி எடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க், ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, கனரா பேங்க் இது எல்லாமே 1% to 1.5% அந்த ரேஞ்சில் பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. அதுபோக ஃபெட்ரல் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஐசிஐசிஐ பேங்க் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் பாசிட்டிவில் இருக்குது. இன்க்ளூடிங் ஃபெட்ரல் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க் இது எல்லாமே ஃப்ளாட் பாசிட்டிவில் இருக்குது. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்தும் ஃப்ளாட் பாசிட்டிவில் தான் இருக்குது. 57.95 ருபீஸில் இருக்குது. ஹெச்டிஎஃப்சி பேங்க் அண்ட் கோட்டக் மஹிந்திரா பேங்க் ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகுறாங்க. ஸோ இண்டஸ்இண்ட் பேங்க் அண்ட் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இதுலையுமே ஃபோக்கஸ் பண்ணலாங்கிறது என்னோட கருத்து. அதுபோக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் பேங்க் வந்து 3.5% பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. மார்க்கெட்டில் 25 ரூபா 31 காசில் ட்ரேட் ஆகுது. ஸோ ஒரு நல்ல ரேஞ்சில் சவுத் இந்தியன் பேங்க் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 3.5% பாசிட்டிவில் இருக்குது. சவுத் இந்தியன் பேங்க் வந்து நம்ம அப்பப்போ டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஒரு பேங்கிங் செக்டாரில் நம்மளோட ப்ரைஸ் வந்து கம்மியாட்டு வேல்யூஷனும் கம்மியாட்டு கிடைக்குதுன்னா இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய வாட்டி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம் இந்த சவுத் இந்தியன் பேங்க். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணுறது பெட்டருங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரோல் இந்தியா. ஆக்சுவலி கேஸ்ட்ரோல் இந்தியாவும் பார்த்தீங்கன்னா 11% அப் ஆயிருக்கு. 247 ரூபாவில் ட்ரேட் ஆகுது. அடுத்தது சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன் 10% அப்பு 522 ரூபாவில் இருக்குது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஸ்டாக்குமே மேலே போயிருக்கு. இதுக்கு ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கேஸ்ட்ரோல் இந்தியா வந்து ஆக்சுவலி சவுதி ஆரம்கோ இருக்கிறாங்க. ஸோ பிபி பிரிட்டிஷ் பெட்ரோலியம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லூப்ரிகண்ட் அசட்டை வந்து விற்கிறாங்க. அந்த வால்வோலைன் லூப்ரிகண்ட் யூனிட்டை வந்து பார்த்தீங்கன்னா விற்கிறாங்க. ஸோ அந்த அந்த யூனிட்டை விற்றுருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா சவுதி ஆரம்கோ என்ன சொல்கிறாங்கன்னா அந்த யூனிட்டை வந்து கேஸ்ட்ரோலோட பிராண்ட் நேமில் வந்து ஆப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிட்டை வந்து இவங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அந்த பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரோல் இந்தியா வந்து இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. அதே மாதிரி சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷனும் பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. பட் ஆக்சுவலி இந்த டீல் வந்து பார்த்தீங்கன்னா $2.65 பில்லியன் 2023 கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து அந்த பிட்ஸ் லூப்ரிகேஷன் அசட்டை வந்து இவங்களுக்கு ஏலத்தில் விடலாம் அப்படிங்கிற அப்டேட்டும் கொடுக்குறாங்க கேஸ்ட்ரோல் இந்தியாவுக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் பிபிசிஎல், ஹெச்பிசிஎல், ஓஎன்ஜிசி, ஐஓசிஎல், கெயில், ஆயில் இந்தியா இதுவும் பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு. இதுக்கு ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆயிலோட விலை, குரூட் ஆயிலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பிலோ $70 வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பேசிஸில் அந்த ஸ்டாக் ப்ரைஸ் எல்லாமே பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. இதில் வந்து ஹெச்பிசிஎல் ஒரு 4% அப்பு, பிபிசிஎல் 1.5% பாசிட்டிவ், ஐஓசிஎல் ஒரு 2% பாசிட்டிவில் இருந்துச்சு. சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷனும் இன்றைக்கி ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்துச்சு நான் சொன்னேன். பிஎஸ்சி எனர்ஜி இண்டெக்ஸ் மட்டும் 1.68% பாசிட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓவரால் இது வந்து பெட்ரோலியம் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் அப்டேட்டு. எஃப்ஐஎஸோட ஹோல்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கணிசமாக குறைஞ்சிருக்கு. இந்த சார்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். February 2025 வந்து அது எப்படி குறைஞ்சிட்டே வந்திருக்கு. அதாவது Jan 2024 February 2025 வரைக்கும் இது எப்படி குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரியும். இதில் எஃப்ஐ வந்து ஜான்வரியில் மட்டுமே 78,027 கோடி ஆஃப்லோட் பண்ணியிருக்கிறாங்க. ஃபெப்ரவரியில் பார்த்தீங்கன்னா 34,574 crores வந்து ஆஃப்லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ எஃப்ஐஎஸோட செல்லிங் ஸ்டில் மார்க்கெட்டில் கண்டினியூ ஆகுது. ஸ்டில் பாசிட்டிவ் மார்க்கெட் ட்ரெண்ட் வந்த பிறகுமே எஃப்ஐஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் செல்லிங் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ ஓவராலாட்டு எஃப்ஐஎஸோட செல்லிங் கண்டினியூ ஆகுது. எஃப்ஐஎஸோட ஹோல்டிங்ஸும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு. இந்த சார்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஆக்சுவலி இது வந்து ஒரு 13 month லோவை டச் பண்ணியிருக்குது. பீக் லெவல்னு பார்க்கும்போது செப்டம்பர் 2024 ஹோல்டிங்ஸ் வந்து எஃப்ஐஎஸோட ஹோல்டிங் 77.96 lakh crore இருந்துச்சு. அதே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 62.38 lakh crore குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து விழுந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ இருக்க மார்க்கெட் சுச்சுவேஷனில் ஸ்லோவாக தான் ஃபோக்கஸ் பண்ணணும். மார்க்கெட் பாசிட்டிவ் ட்ரெண்ட் திரும்பிச்சு அப்படின்னு சொல்லி பல்க் பையிங் பண்ணோன்னா நம்ம வந்து மாட்டிப்போம். நெக்ஸ்ட் பாரத் ஃபோர்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா காம்பல் எலக்ட்ரானிக்ஸ் கூட ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. இது வந்து டெக்னாலஜி லைசன்ஸ் அக்ரிமெண்ட் போடுறாங்க. X86 அது வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. ஓவர்லாட் இது வந்து கல்யாணி பவர் ட்ரெயின் மூலமாக தான் இதை போடுறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. X86 பிளாட்ஃபார்ம் சர்வர் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு இந்தியாவில் அந்த மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போடுறாங்க. இது பாரத் ஃபோர்ஜ் கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு.
நெக்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் ஒன்று ஆக்சுவலி அப்டேட் கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ்ல இருக்குது. 2117 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஏஞ்சல் ஒன்ல என்ன அப்டேட் என்னன்னா, அவங்களோட கிளைண்ட் அடிஷன் வந்து பிப்ரவரியில் ரொம்பவே குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கிராஸ் கிளைண்ட் அக்யூசிஷன் தான் முதல்ல 4.9 லேக்காக இருக்குது. அது வந்து ஜான்வரியில் 6.6 லேக்கராக இருந்திருக்கு. February 2024 10.1 லேக்காக இருந்திருக்கு. எவ்வளோ குறைஞ்சிருக்கு பாருங்க. அதே மாதிரி ஆவரேஜ் கிளைண்ட் ஃபண்டிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா சம் பர்சன்டேஜ் வந்து குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க மந்த் ஆன் மந்த் பேசிஸில். ஏன்னா ஜான்வரியில் 4199 கோடியாக இருந்தது, இப்போ 4053 கோடியாக குறைஞ்சிருக்கு. ஸோ ஏஞ்சல் ஒன்னோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த February பிஸ்னஸ் அப்டேட் நல்லா இல்லாத பேசிஸில் வந்து அவங்களோட கிளைண்ட் அடிஷனும் குறைஞ்சிருக்கு. அது மாதிரி நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸும் வந்து 3.5% குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க மந்த் ஆன் மந்த் பேசிஸில். இயர் ஆன் இயர் பேசிஸில் 42.5% குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக இந்த எஃப்என்ஓ டேர்ன்ஓவர்ஸில் வந்து சேஞ்ச் கொண்டு வந்தது தான். ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் கான்ட்ராக்டில் வந்து சேஞ்சஸ் கொண்டு வந்தது ஒரு முக்கிய ரீசன். ஏன்னா அதுவும் மந்த் ஆன் மந்த் பேசிஸில் எஃப்என்ஓ ஆவரேஜ் டெய்லி டேர்ன்ஓவர் 4.1% கீழே விழுந்திருக்கு. இயர் ஆன் இயர் பேசிஸில் 35.4% கீழே விழுந்திருக்குன்னு சொல்கிறாங்க. மார்க்கெட் ஷேரும் வந்து பார்த்தீங்கன்னா 16.7% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 16.6% இருந்தது. ஒரு 9 பேசிஸ் பாயிண்ட் மந்த் ஆன் மந்த் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஓவரால் இது வந்து ஏஞ்சல் ஒன் கொடுத்த பிஸ்னஸ் அப்டேட்டு. ஷேர் ப்ரைஸ் 2117 இருக்குது. பட் இதில் இப்போதைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி என்ன கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது. இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் கான்ட்ராக்டை மாற்றினதுக்கப்புறம் இவங்க எல்லாமே ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ரெவன்யூ அதிகரிக்கிறது கொஞ்சம் தடுமாறுறாங்க. இப்போதைக்கு இதிலலாம் வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் ரிஸ்க் மாதிரி தான் எனக்கு தோணுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜைடஸ் லைஃப் சயின்ஸ். ஆக்சுவலி யுஎஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா இவங்களோட சில ட்ரக்ஸுக்கு எல்லாமே அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி ஸ்டாக் ப்ரைஸ் 925 ரூபா போச்சு. கடைசியில் இப்போ 910 ரூபா இருக்குது. கிட்டத்தட்ட 2.5% பாசிட்டிவில் இருக்குது. இப்போதைக்கு இதில் வெயிட் பண்ணுங்கள், கிட்டத்தட்ட ஆப்பர்ச்சுனிட்டி லெவலில் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஒரு 800 கீழே போகிற பட்சத்தில் இதில் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணலாங்கிறது என்னோட கருத்து. ஜைடஸ் லைஃப் சயின்சஸில் கேலக்ஸி சர்ஃபாக்டன்ஸ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜிக் கொலாபரேஷன் போட்டிருக்காங்க குளோபல் கஸ்டமர்ஸ் கூட. எதுக்குன்னு பார்க்கும்போது இபிசி சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி. வேல்சந்தர் நகர் இண்டஸ்ட்ரீஸ் இவங்களோட சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் வந்து பார்த்தீங்கன்னா சந்தீப் குமார் ஜெயின். இவரும் வந்து பார்த்தீங்கன்னா ரிசைன் பண்ணிட்டு போயிருக்காரு. ஸோ இது ஓவராலாட்டு அந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. டிசிஎஸ் அன்னைக்கு ஃபோக்கஸில் இருந்துச்சு. யூரோப்பை சேர்ந்த வேண்டேஜ் டவர்ஸ் இவங்களுக்கு கூட பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. டிஜிட்டல் சர்வீஸ் பிளாட்ஃபார்ம் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு இந்த பார்ட்னர்ஷிப் மூலமாட்டு ப்ராப்பர்ட்டி ஓனர்ஸ் நெக்ஸ்ட்டு அவங்களோட டெலிகாம் சைட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்தன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. யூரோப்பில் உள்ள வேண்டேஜ் டவர்ஸ்ட் வந்து பார்ட்னர்ஷிப் போடுறாங்க டிசிஎஸ். இது டிசிஎஸை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. அது மாதிரி விப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா டெலிகோ ஏஐ 360 அப்படிங்கிற ஒரு ஃபஸ்ட்டு ஏஐ மேனேஜ் சர்வீஸ் பிளாட்ஃபார்மை வந்து டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு, அதாவது டெலிகாம் ஆப்ரேட்டர் ஸ்கேல் டெக்னாலஜி சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு, கஸ்டமர் சர்வீஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணி காஸ்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு விப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெலிகோ ஏஐ 360 இதை வந்து லான்ச் பண்ணுறாங்க. இது விப்ரோ கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. விப்ரோட ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கும்போது 286 இருக்குது. பட் என்ன கேட்டால் இப்போதைக்கு வெயிட் பண்ணுங்கள், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது டிஸ்கஸ் பண்ணலாம். விப்ரோவில் எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸோட போர்டு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. 1.23 லேக் crore வந்து பார்த்தீங்கன்னா லோன்ஸ் அல்லது வந்து இஷ்யூ ஆஃப் பாண்ட்ஸ் அதர் இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாட்டு பாரோ பண்ணுறதுக்கு போர்டு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸுக்கு. ஐஆர்எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மார்ஜினை இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. ஏன்னா உங்களுக்கு இப்போ நவரத்னா பப்ளிக் செக்டார் இது கிடச்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் மெட்ரோ ப்ராஜெக்ட்டுக்கு ஃபினான்ஸ் பண்ணுறாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஃபினான்ஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து அதர் நான் ரயில்வே ப்ராஜெக்ட்ஸுக்கும் நாங்கள் ஃபினான்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க ஐஆர்எஃப்சி. விம்டா லேப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிவராமா கிருஷ்ண கம்பத்தி அவங்கள வந்து சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸராக அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. March 6, 2025 இது எஃபெக்டிவ்க்கு வருது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா சக்தி பம்ப்ஸ் இன்னைக்கு 5% அப்பர் சர்க்கியூட்டு. ரீசன் சொல்லி பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் கிடச்சிருந்துச்சு, 24 கோடி ஒர்த் ஆஃப் ஆர்டர் மகாராஷ்டிரா எனர்ஜி டிபார்ட்மெண்ட் ஏஜென்சிட்டு வந்து கிடச்சிருந்துச்சு. 877 சோலார் ஃபோட்டோ வோல்டிக் வாட்டர் பம்பிங் சிஸ்டம் வந்து சப்ளை பண்ணுறதுக்கு ஆர்டர் கிடச்சிருந்துச்சு. அந்த பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா சக்தி பம்ப்ஸ் வந்து இன்றைக்கி ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து சில கோரிக்கைகள் வச்சுருந்தாங்க. அதில் தான் ஒன்று இந்த ஈவி காரை வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் டேரிஃப் வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லி. நம்ம வந்து எவ்வளோ டேரிஃப் வச்சுருந்தோம்னா 110% டேரிஃப் வச்சுருந்தோம். ஸோ அந்த டேரிஃப் வந்து பார்த்தீங்கன்னா 15% குறைச்சோம். ஸோ அந்த டேரிஃப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யூஎஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா குட்ஸுக்கும் வந்து 0% டேரிஃப் போடுங்க, அதாவது 0 டேரிஃப் போடுங்க அப்படின்னு சொல்லி யூஎஸ் தரப்பில் இந்தியாவுக்கு கோரிக்கை வைக்கிறாங்க. எக்ஸப்ட் அக்ரிகல்ச்சர் குட்ஸை தவிர்த்து நீங்கள் வந்து
மற்ற குட்ஸுக்கு எல்லாமே 0 டேரிஃப் போடுங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இல்லாத பட்சத்தில் ரெசிப்ரோக்கல் டேரிஃப் வந்து ஏப்ரல் 2ஆம் தேதியிலேருந்து எஃபெக்டிவ் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் இது எந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்தியா வந்து குட்ஸுக்கு அவங்க சொல்கிற மாதிரி எல்லா குட்ஸுக்கும் 0 டேரிஃப் வந்து ஒப்புதல் கொடுப்பாங்களாங்கிறது டவுட்டு தான். அப்படி கொடுக்க முடியாது. கொடுத்தாங்கன்னா அந்த கம்பெனிஸ் அங்கேருந்து வர கம்பெனிஸ் பெனிஃபிட்டாக இருக்கும். நம்ம டொமஸ்டிக் கம்பெனிஸுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக மாறும். ஸோ அது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ டெஸ்லா வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வருது. ஸோ அதை கணக்கில் வச்சுட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க, டெஸ்லா ஈவியை கணக்கு வச்சுட்டு அப்படி சொல்கிறாங்க. அது போக சஜன் ஜிண்டால் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ டெஸ்லாவோட என்ட்ரி வந்து டாடா மோட்டார்ஸுக்கும் மஹேந்திரா அண்ட் மஹேந்திராவுக்கும் பெருசாக இம்பேக்ட் ஆகாது, அவங்களுக்கு பெருசாக எந்த நெகட்டிவிட்டியும் இல்லை அப்படின்னு சொல்லி சஜன் ஜிண்டால் வந்து விளக்கம் கொடுக்குறாரு. ஸோ என்னோட கருத்தும் அதுதான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் வந்து பர்சனல் வெஹிக்கிளில் டாமினேட் பண்ணுறாங்க. அவங்கள்ட்ட நிறைய மாடல்ஸ் இருக்குது. ஸோ அவங்களெல்லாம் பீட் பண்ணுற அளவுக்கு டெஸ்லா வந்து இந்தியாவில் சோபிப்பாங்களாங்கிறது அது வந்து டவுட்டு தான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க நம்ம ஸ்லோவாக யூஸ் பண்ணலாங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட்டு பிஎஸ்சிக்கு கோல்ட்மேன் சாக்ஸ் வந்து டார்கெட் ப்ரைஸை கட் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த எஃப்என்ஓ வந்து எக்ஸ்பைரி டே வந்து மாற்றிட்டாங்க, தேர்ஸ்டேலேருந்து மண்டேக்கு மாற்றி விட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நியூட்ரல் ரேட்டிங்கை மெயின்டைன் பண்ணுறாங்க. அவங்க வந்து 4230 ரூபாய்ட்டு டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க பிஎஸ்சிக்கு. அது மாதிரி தான் போஃபா செக்யூரிட்டிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வருஷம் எண்டில் வந்து நிஃப்டி 25,000 பாயிண்ட்ஸை டச் பண்ணுவோம். கரண்ட் லெவல்லேருந்து 14% மேலே போக சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. இது சொல்கிறது யாருன்னு பார்த்தா போஃபா செக்யூரிட்டிஸ். அவங்க தான் அந்த அப்டேட்டை கொடுக்குறாங்க. அவங்க சொல்கிற மாதிரி இந்த வருஷம் எண்டில் வந்து 25,000 பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டி போகுதா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹியூண்டாய் மோட்டார்ஸ். இவங்க வந்து ரீட்டைல் கார் மார்க்கெட் சேல்ஸில் வந்து, அதாவது இந்தியாவில் ரீட்டைலில் கார் விற்கிறதுல வந்து 4வது இடத்துக்கு போயிட்டாங்க. ஏன்னா ஃபெப்ரவரியில் இவங்களோட சேல்ஸ் வந்து ரொம்பவே அடி வாங்கிடுச்சு. அதனால இப்போ 4வது இடத்துக்கு புஷ் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு மாருதி சுசுக்கின்னு நினைக்கிறேன், 2வது மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா, அதுக்கு அடுத்தபடியாட்டி டாடா மோட்டார்ஸ் இருக்கிறாங்க போல், அதுக்கு அடுத்தபடியாட்டி இவங்க இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓவர்லாட்டு ஃபெப்ரவரியில் சேல்ஸ் அடி வாங்கினதுனால ஹியூண்டாய் மோட்டார்ஸ் இப்போ 4வது பொசிஷனுக்கு போயிட்டாங்க மார்க்கெட்டில். மார்க்கெட் ஷேர்னு பார்க்கும்போது மாருதி சுசுகி பார்த்தீங்கன்னா 38.94% ஹோல்ட் பண்ணுறாங்க ஆக்சுவலி ஃபெப்ரவரியில். அதே மாதிரி ஹியூண்டாய் வந்து 12.58% இருக்குது. டாடா மோட்டார்ஸுக்கு 12.7% மார்க்கெட் ஷேர் இருக்குது. மஹேந்திரா அண்ட் மஹேந்திராவுக்கு 13.15% இருக்குது மார்க்கெட் ஷேர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ்க்கு மார்க்கெட் ஷேர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஃபெப்ரவரியில், ஜான்வரியை கம்பேர் பண்ணும்போது. மஹேந்திராவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஹியூண்டாய்க்கு வந்து குறைஞ்சிருக்குது, மாருதி சுசுகியும் குறைஞ்சிருக்கு மார்க்கெட் ஷேர் அப்படின்னு சொல்கிறாங்க ஜான்வரியை கம்பேர் பண்ணும்போது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஆக்சுவலி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் என்ன அப்டேட் வந்திருக்குன்னா, 2 அப்டேட். இன்றைக்கி ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 1206 ரூபா சம்திங்கில் ட்ரேட் ஆகுது, 2% பாசிட்டிவில் இருக்குது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஜெஃப்ரிஸ் வந்து புல்லிஷ் கால் கொடுக்குறாங்க. அவங்க வந்து பை கால் கொடுக்குறாங்க. 1600 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸுக்கு. அது மாதிரி இவங்க கோட்டக் இன்ஸ்டிடியூஷனல் ஈக்விட்டிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து ஆட் ரேட்டிங்லேருந்து பை ரேட்டிங்க்கு மாற்றுறாங்க. 1400 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க, 19% மேலே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க சொல்கிறது 1600 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. ஸோ யார் சொல்கிறது நடக்குது அப்படின்னு சொல்லி பாசிட்டிவில் பார்க்கலாம். 1206 ரூபாவில் ட்ரேட் ஆகுது, 2% மேலே பாசிட்டிவில் இருக்குது இன்றைக்கி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். பட் இப்போதைக்கு நான் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் வெயிட் தான் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போதைக்கு எனக்கு அது ஆப்பர்ச்சுனிட்டியாக தெரியல. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோஸில் இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.